இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் when you are getting up every day morning, எது சார் உங்களை வழிநடத்து போகுது? வாட் கீப்ஸ் யூ கோயிங் சார்? Hope keeps me going. Hoping for the good. See, life is so beautiful. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படி தான் இருக்கு. பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ். ஸோ எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகுது. பிகாஸ் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம எழுந்த உடனே அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே போதும், யுவர் டே வில் பி ஃபென்டாஸ்டிக். அவன் எதுக்குடா அப்படி இருக்கான், என்னை தாண்டி ஒருத்தன் ஓடுறானே பக்கத்தில் ஒருத்தன் முன்னாடி என்னை தாண்டி அப்படின்னு நினச்சவனாலே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள் டே வந்து யூஆர் ஸ்பாயிலிங் யுவர் டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாசிட்டிவிட்டி மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸு. நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில், கற்றுக்கிறது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஜஸ்ட் நேற்று பண்ணது இன்றைக்கி யோசித்து பார்க்கும்போது ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங். அண்ட் as far as my profession is concerned, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு. எல்லா பாஷையிலும் ஆக்ட் பண்ணியாச்சு. தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா எல்லாத்துலேயும் ஆக்ட் பண்ணியாச்சு மூவி. ஸோ அண்ட் மராட்டி மூவி. ஸோ ஒரு சின்ன சேலஞ்சஸ் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இல்லை நார்மலாக போகுது இல்லை லைஃபு, ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கலாம். தெரியாத ஒரு பாஷை இது மராட்டி, பட் கேட்கும்போது என்னமோ காதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு மேக் எ மூவி, நாட் ஜஸ்ட் ஆக்ட் எ மூவி, ஐ வாண்ட் டு டைரக்ட் எ மூவி. ஸோ இந்த மாதிரி தெரியாத லாங்குவேஜஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஆஸ் அன் ஆக்டரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஆஸ் அ மேக்கராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கீப் திங்கிங் அண்ட் திஸ் கீப்ஸ் மீ கோயிங். நீங்கள் காம்படிஷன் பற்றி சொன்னீங்க, எனக்கு அது வந்து அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல கேள்வி தோணுது. பீட் உங்களோட ஹீரோ டைம்ஸில் பீக் சீசனில் இருக்கப்பவும் சரி இப்போவும் சரி, நீங்கள் எந்த வித ஒரு வட்டத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு நடிகராக நான் பார்க்குறேன். யாரோடையும் ஒரு காம்படிஷனும் உங்களை பற்றி பெருசாக சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எந்த வித ரேஸ்லையும் நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணுதா, இல்லை வந்து யூ சி காம்படிஷன் வில் தட் மோட்டிவேட் யூ? ஹவ் டஸ் இட் ஒர்க் சார்? சில பேர் இதை பிலீவ் பண்ணுறாங்க, சில பேர் பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பாசிட்டிவ் ரேஸாக தான் இருக்கணுங்க எப்போவும். அப்போ தான் ஐயோ இவர் எனக்கு காம்படிஷன்னு, இவன் எனக்கு ரைவலு அப்படின்னு நினச்சாலே போயிடும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏகப்பட்ட பேர் ஓடுறாங்க. ஒரு 20 பேர் ஓடலாம், 10 பேர் ஓடுவாங்க. ஓகே, என்னை தாண்டி ஒரு 3 பேர் ஓடுறாங்கன்னா என்னுடைய உழைப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு ஓடி முன்னாடி வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணணுமே தவிர, இப்படியே ஓடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் நம்ம இன்னும் பின்னாடியே போயிடுவோம்.